வெல்கம் டு எடிஎம் அகாடமி. யூஜிசி நெட் ஜூன் 2025 அப்ளை பண்ணியிருக்கேன் மேம். இன்னும் ஒரு 12 to 13 டேஸ் தான் இருக்குது. இந்த பக்கம் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் இல்லையா? நிறைய பேருக்கு இதுதான் உள்ளே ஓடிட்டுருக்கோம். எப்படி மேம் படிக்கிறது, எவ்வளோ எஃபெக்டிவாக இந்த நாளை நம்ம யூஸ் பண்ணுறது, அதுதான் இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓரளவு நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா வெரி குட். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது பிஒய்க்யூ ப்ராக்டிஸ். எப்படிலாம் அந்த கொஸ்டின்ஸை கேட்குறாங்க, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணுன்றது தான் இம்பார்ட்டன்ட். இல்லை மேம் நான் சரியாக படிக்கவே இல்லை, நான் என்ன பண்ணுறது தெரியல, இந்த 12 டேஸை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் மெயினாக எங்கள் யூனிவர்சிட்டி சேனல்லையே எல்லா யூனிட்ஸுக்குமே நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா தெரியும், எல்லா 10 யூனிட்டுக்குமே நமக்கு வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேசிக் டாபிக்ஸ்ன்னு அதையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். கூடவே இப்போ எம்சிக்யூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பர் 1 பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேம் எனக்கு இது இல்லை, எனக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர்டாக படிக்கணும் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுங்கள். இதில் நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெறும் ஷார்ட் நோட்ஸ் மட்டும் போதும்னா தாராளமாக ஷார்ட் நோட்ஸ் வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் பண்ண எல்லா வீடியோஸோட பிடிஎஃப்ஸும் எங்களால் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ண முடியாது யூடியூப்பில் இல்லையா? அதெல்லாம் இந்த ஷார்ட் நோட்ஸ் ஃபோல்டர்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். சில இது ஃப்ரீ மெட்டீரியலாகவும் இருக்கும். ஓகே, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் டிலே பண்ணாதீங்க, நமக்கு நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? இல்லை மேம் எனக்கு லைவ் ரிவிஷன் கிளாஸஸும் பேப்பர் 1க்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்கும். ஓகேவா? லைவாக இன்னொரு 4 டேஸ் இருக்குது, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லைவாக இருக்கிறது சேரனாலும் சேரலாம் இந்த 4 டேஸ். இல்லை மேம் நான் இது ஜாயின் பண்ணிக்கிறேன்னாலும் நீங்கள் ரெக்கார்டட் வீடியோஸையும் பார்த்துக்கலாம். இன்னும் மெயினானது சிபிடி மோட் ப்ராக்டிஸ். ஏன்னா நம்ம இந்த எக்ஸாம் சிபிடி மோடில் பண்ணுறதுனால இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி சிபிடி மோட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வச்சு லேப்டாப் எப்படி எக்ஸாம் பண்ணுவோம் தெரியல. ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா கொஞ்சம் அதுக்கும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஸ்க்ரால் பண்ணுறது, அதெல்லாம் கூட நமக்கு சம்டைம்ஸ் டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? போய் பேசேஜை படிச்சுட்டு வர்றது. ஸோ நிறைய அதுக்கும் நான் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு வீடியோலாம் போட்டிருக்கேன், அதெல்லாமும் பாருங்கள். ஸோ இது 2 உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பேப்பர் 2 யாருன்னா எழுதினாலும் கண்டிப்பாக அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஃபெக்டிவாக ஸ்மார்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டைம் எது? ஏன்னா இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, நிறைய பேருக்கு இது தெரியவே இல்லை. அதுக்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோ போட்டது. யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எடிமாஸ்ட்ரியில் நிறைய இருக்குது, உங்களுக்கு எல்லாத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பர் 1ல் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இல்லை மேம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி சிபிடியில் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய டாபிக்ஸ் நல்லா கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் ஒன்றும் வீடியோஸ் எல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, ஒரு 1/2 hour 45 minutes தான் இல்லையா? நீங்கள் தாராளமாக எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். பேப்பர் 1க்கு நீங்கள் கரெக்டாக ஒதுக்குறோம் இல்லையா? நீங்கள் 2 பேப்பருக்கும் டைம் ஒதுக்குறது இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் ஒதுக்குறீங்க இல்லையா, அந்த 1 hourல உங்களுக்கு ஒரு யூனிட் கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ நாங்கள் பண்ண இந்த பிடிஎஃப்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்டேட்டடாக இருக்கும். எல்லா வீடியோஸுமே இப்போ முடிஞ்ச எக்ஸாம்ஸும் அதெல்லோட இன்போர்ட்டையும் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பர் 1ல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு எடிஎம் அகாடமி நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். பட் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட்டாக இந்த டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ யூஜிசி நெட் பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக யூடியூப்பில் ரிசோர்ஸஸ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணுங்கள். இல்லை மேம் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரக்சர்டாக சிபிடி மோட் ப்ராக்டிஸ்லாம் வேணும், எனக்கு பிடிஎஃப்ஸ் எல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மி நாள் தான் இருக்குது, தள்ளிட்டே போக வேண்டாம். திருப்பி நெக்ஸ்ட்டு 6 months நம்ம வெயிட் பண்ணணும். எதுக்கு? அதோட இந்த 12 டேஸ் ப்ராப்பராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் யூஜிசி நெட் பேப்பர் 1 கம்ப்ளீட். பேப்பர் 1 மட்டும் இல்லை, யூஜிசி நெட் எக்ஸாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு மனசு வைக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும். என்னால் முடியும் நீங்கள் முதல்ல நினைக்கணும், அப்போ தான் நம்மளால் முடியும். ஓகேவா? இதெல்லாம் யாரோ சொல்கிறத வச்சு நான் சொல்லலை, நானும் எக்ஸாம் எழுதியிருக்கேன், யூஜிசி நெட் எக்ஸாம். நானும் நல்ல மார்க் ஜேஆர்எஃப்ல பாஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். ஸோ எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கும், ஒரு நம்ம எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அந்த சமயம் எப்படி தோணும், எல்லாம் எனக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ அந்த எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் இவ்வளோ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா ரிசோர்ஸையுமே.
ஓகேவா? இல்லை ஆப்பில் ஜாயின் பண்ணி கோர்ஸை ஸ்ட்ரக்சராக படிக்கணும்னாலும் தாராளமாக படிக்கலாம். இந்த 12 days தாராளமாக நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ப்ரிப்ரேஷன்.